சார் உடம்பெல்லாம் வலிக்குது சார், சரியான வலிக்குது சார், முட்டை வலிக்குது, அங்கே வலிக்கு வலி சரியாக தூக்கல், இதே தான் கம்ப்ளைண்ட். வேறு ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். சுகர் இருந்தால் இந்த மாதிரி வரலாம், தைராய்டு குறைவாக சிறந்த மாதிரி வரலாம், இல்லை சத்துணவு குறைவாக அந்த மாதிரி உடலாம் வலி வரலாம். முதல்ல தரவை செக் பண்ணி வேறு எந்த நோய்கள் இல்லையான்னு நீங்கள் நல்லா ப்ரூவ் பண்ணிக்க. உள்ள உணவு சேர்த்துக்கொள்ள வேண்டும். பால், பன்னீர், வெண்ணெய், நெய், சோயா பால். சோயா நிறைய கிடையாது. சோயா பாலில் வந்து ஹை கிளாஸ் வைட்டமின் டி இருக்குது. இது வந்து வெஜிடேரியன் டயட் இருக்குது. முதியோர் மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த வாரம் என்ன கொஷின்ஸ்னு பார்ப்போம். முதல் கொஷின்ஸ் வந்து திரு இளங்கோ, வயசு 51, சென்னையில் இருக்காராம். சார், எனக்கு வயது 51, நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். எனக்கு உடல் முழுவதும் எப்பொழுதும் தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருக்கிறது. நான் தொடர்ந்து வலி மாத்திரை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எனவே வலியை குறைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கொஷின்ஸ். இது காமன் ப்ராப்ளம். மெனி எல்டர்லி பீப்புள் வர மேஜர் கம்ப்ளைண்ட்டை, சார் உடம்பெல்லாம் வலிக்குது சார், சரியான வலிக்குது சார், முட்டை வலிக்குது, அங்கே வலி இங்கே வலி சரியாக தூக்கல், இதே தான் கம்ப்ளைண்ட்டு. பட் இவருக்கு என்ன சொல்கிறேன், இளங்கோவுக்கு முதல்ல உங்களுக்கு வேறு ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். சுகர் இருந்தால் இந்த மாதிரி வரலாம், தைராய்டு குறைவாக சிறந்த மாதிரி வரலாம், இல்லை சத்துணவு குறைவாக அந்த மாதிரி உடலாம் வலி வரலாம். முதல்ல தரவை செக் பண்ணி வேறு எந்த நோய்கள் இல்லையான்னு நீங்கள் நல்லா ப்ரூவ் பண்ணிக்க. இப்படி எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, வைட்டமின் D3 பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது கரெக்டாக சொல்லி போடும். அது 30-40க்கு மேலே தான் நார்மல் இருக்கணும். உங்களுக்கு 30 மில்லிக்கு கீழே இருந்துன்னா உங்களுக்கு வைட்டமின் D3 உடம்புல குறைவாக இருக்கிறது அர்த்தம். அது இப்போ தெரிஞ்சுட்டோன்னே நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து கோ ஃபார் ரெகுலர் வாக் இன் சன்லைட். மார்னிங்கில் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour. எதுக்கு சன்லைட்டில் போக சொல்கிறேன் அப்படின்னா, சன்லைட்டு போகும்போது அது சன்லைட்டில் வந்து யூவி ரேஸ் வந்து ஸ்கின்னில் பட்டு தட் ப்ரொடியூஸ் வைட்டமின் D3, தோலுக்கு அடியில் வைட்டமின் D3 ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வைட்டமின் D3 குடலுக்கு போய் இட் ஹெல்ப்ஸ் அப்சார்வ் கால்சியம். அந்த வைட்டமின் D3 வந்து கால்சியம் சத்து உணர்றதுக்கு உதவுறது. அந்த அப்சார்வ் பண்ண கால்சியம் வந்து பல்லுலேயும் எலும்பில் டெபாசிட் ஆகுது. டெபாசிட் ஆகும்போது வலி பூரா எடுத்துரும். இதுதான் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட். நீங்கள் ஒரு அந்த மாத்திரை கொடுப்பாங்க, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. 60Kன்னு சொல்லி ஒரு டோஸ் இருக்குது. இல்லை வாரத்துக்கு 1 சொல்லிவிட்டு ஒரு 3 மாதம் சாப்பிட்ணும். சாப்பிட்டுக்குள்ள வலி குறைஞ்சிரும். அப்படிக்குள்ளே மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் போதாது. இதோடு நீங்கள் வந்து வைட்டமின் D3 அதிகம் உள்ள உணவு சேர்த்துக்கொள்ள வேண்டும். பால், பன்னீர், வெண்ணெய், நெய், சோயா பால். சோயா நிறைய கிடையாது. சோயா பாலில் வந்து ஹை கிளாஸ் வைட்டமின் டி இருக்குது. இது வந்து வெஜிடேரியன் டயட் இருக்குது. இப்போ நான்வெஜ் மெயினாக வந்து ஃபிஷ் லிவர் ஆயில், நண்டு, அப்புறம் முட்டையின் மஞ்சள் கரு, இந்த எல்லோ பட்டு கிரீன் நரம்பு இருக்குது, அப்புறம் மஷ்ரூம், இதில் வந்து அப்புறம் லிவர், ஈரல், இதெல்லாம் வந்து சில பேர் தலைக்கறி, ஈரக்கறி சில பேர் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஈரலில் வந்து ஹை கிளாஸ் வைட்டமின் D3 இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். இதையும் எடுத்துக்கிட்டு வந்து முடிஞ்சுன்னா டெய்லி ஒரு 2 கப் பால் சாப்பிட்ணும். இதோட பால் ஒத்துக்காதவங்க தயிர் எடுத்துக்கலாம். இதோட 5 mg கால்சியம் டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கணும். நீங்கள் இளங்கோ நீங்கள் 3 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வலி குறைஞ்சிரும். இல்லைன்னா மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், நான் ஃபர்தர் அட்வைஸ் சொல்கிறேன். நன்றி. உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.